الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். சூரத்து சஃப் 61வது அத்தியாயத்தில் 14வது வசனத்திலே மிக முக்கியமான ஒரு கட்டளையை அல்லாஹ் நமக்கு இடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, கூனு அன்சார் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உதவக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். கமா கால ஈஸா இப்னு மரியம் லில் ஹவாரியீன மன் அன்சாரி இலல்லாஹ், எப்படி மரியமுடைய மகன் ஈசா அவர்கள் தம்முடைய சீடர்களிடத்திலே, தம்முடைய தோழர்களிடத்திலே கூறினாரோ, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எனக்காக உதவுபவர்கள் யார் என்று கூறினார்களோ, அதுபோல நான் சொல்கிறேன், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக இருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தம்முடைய தோழர்களிடத்திலே அப்படி கூறிய போது, காலல் ஹவாரியூன், அந்த தோழர்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னார்கள். ஃபஆமனத் த்வாயிஃபத்தும் மின் பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்களில் ஒரு பிரிவினர் இறைவனை நம்பிக்கை கொண்டார்கள். வகஃபரத் த்வாயிஃபா, மற்றொரு பிரிவினர் இறைவனை நிராகரித்தார்கள். ஃபையதுனல்லதீன ஆமனு அலா அதுவிஹிம் ஃபஅஸ்பஹு லாஹிரீன், நம்பிக்கை கொண்டவர்களை அவர்களுடைய எதிரிகளின் மீது நாம் அவர்களுக்கு உதவி அளித்து வெற்றி கொள்ளச் செய்தோம். அவர்கள் வெற்றியாளர்களாக மாறினார்கள். இதுதான் 61வது அத்தியாயத்திலே சூரத்து சஃப் 14வது வசனம். இந்த வசனத்திலே
நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறான். உண்மையில் நாம் அல்லாஹ்வுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் அந்த கேள்வி. அல்லாஹ் நம்முடைய உதவியை எதிர்பார்க்கிறானா? முதலில் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உதவி அல்லாஹுக்கு தேவைப்படுகிறதா? அல்லாஹ் தேவையற்றவன். அகிலத்தார்களை விற்றும் அல்லாஹ் தேவையற்றவன். அவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களுடைய அந்த கீழ்ப்படிதல் அவனுக்கு எந்த பலனையும் ஏற்படுத்த போவதில்லை. அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுடைய அந்த மாறு செய்தல் அவனுக்கு எந்த கெடுதியையும் இழைக்கப் போவது கிடையாது. அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு உதவுவது என்றால் என்ன? நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு உதவ வேண்டும் என்பதை இங்கு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு உதவுவது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அவனுடைய ஷரியத்துக்கு உதவுவது, அவனுடைய தீனை ஷரியத்தை நிலைநாட்டுவது, அவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது, அவனுடைய அழைப்பை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வது, இதுதான் அல்லாஹ்வுக்கு உதவுவது என்பது. இப்போது நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்ன? நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு உதவுகிறோமா? அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக நாம் இருக்கிறோமா? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. நாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அவனுடைய ஷரியத்துக்கு உதவி செய்கிறோமா? அவனுடைய தீனை நாம் நிலைநாட்டுகிறோமா? அவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறோமா? அவனுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, அவனுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிறோமா? இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுவெல்லாம் நம்மீது கடமை. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மீது கடமையாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ அன்சாரல்லாஹ், நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவு நம்மீது கடமையாக அது வந்து அமைகிறது. எங்கெல்லாம் அல்லாஹ் உத்தரவிடுகிறானோ, என்னென்ன செய்திகளை அல்லாஹ் நமக்கு ஆர்டராக போடுகிறானோ அதையெல்லாம் எடுத்து நடப்பது நம் மீது கடமை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அல்லாஹ் இங்கு நமக்கு போடுகின்ற உத்தரவு என்ன? அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாம் அல்லாஹ்வுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த வகையில் உதவுகிறோம் என்பதை இப்போது சொன்ன அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வல்லதி ஔஃபீனா இலைக்க வமா வஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈசா. நபியே, உமக்கு நாம் வஹியாக அறிவித்திருக்கிறோமே, அது என்ன தெரியுமா? அது மட்டுமல்ல, இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் வலியுறுத்தினோமே, அது என்ன தெரியுமா? இது எல்லாமே அன் அகீமுத்தீன் வலா தஃபர்ரகு வலா ததஃபர்ரகு ஃபீ, நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள், அதிலே பிரிந்து சென்று விடாதீர்கள். இதுதான் நாம் உமக்கு அறிவுறுத்தியது. இப்ராஹிம், மூசா மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வலியுறுத்தியது இதுதான். நீங்கள் தீனை நிலைநாட்ட வேண்டும், அதிலே நீங்கள் பிரிந்து செல்லக்கூடாது. ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் தீனை நிலைநாட்டுகிறோமா அல்லது பிரிந்து சென்றிருக்கிறோமா? நாம் பல்வேறு குழுக்களாக பிரிந்து, பல்வேறு அடிப்படையிலே பிரிந்து, இதுதான் தீன் என்று நினைத்து கொண்டு அந்த தீனை நாம் நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சாராரும் அவர்கள் நினைப்பது தீன் என்று, அவர்கள் கொண்டாடுவது தீன் என்று நினைத்து கொண்டு அந்த தீனை,
அவர்கள் எதை தீன் என்று கருதுகிறார்களோ அதனை நிலைநாட்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தீனை நிலைநாட்டுகிறோம் என்ற பெயரில் பல்வேறு குழுக்களாக பிரிவுகளாக நாம் பிரிந்திருக்கிறோம். நம்மில் எந்த பிரிவினருக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். எனவே நம்முடைய கடமை என்ன? தீனை நிலைநாட்டுவது. தீனை நிலைநாட்டுவது என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எப்படி நிலைநாட்ட வேண்டும்? நாம் இந்த தீனுக்காக என்ன செய்திருக்கிறோம்? இந்த தீனை படிப்பதற்காக, இந்த தீனை தெரிந்து கொள்வதற்காக, இந்த தீனை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக, நம்முடைய குடும்பத்திலே சொல்வதற்காக, நம்முடைய பிள்ளைகளை அதிலே வார்த்தெடுப்பதற்காக, அந்த தீனை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதற்காக நாம் என்னென்ன காய்களை நகர்த்தி இருக்கிறோம்? இதெல்லாம் மில்லியன் கேள்விகள். எனவே நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு இந்த தீனை எடுத்து சொன்ன போது அதிகமானோர் நிராகரித்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அவர்களுடைய தோழர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெருங்கிய அந்த தோழர்கள், அவர்களை தவிர மற்ற எல்லோரும் நிராகரித்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட வருகிறோம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்ய நாங்கள் வருகிறோம் என்று முன் வந்தார்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா அஹஸ ஈசா மின்ஹும் அல் குஃப்ர, பனு இஸ்ரவேலர்களிடத்திலே குஃப்ரை, இறை நிராகரிப்பை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்த போது, கால், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு உதவுபவர்கள், எனக்காக அல்லாஹ்வுக்கு உதவுபவர்கள் உங்களில் யார் இருக்கிறார் என்று கேட்டார்கள். காலல் ஹவாரியூன், அப்போது ஹவாரியன்கள் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள், சீடர்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். வஷஹதுனா பி அன்னா முஸ்லிமுன், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு சாட்சியாளர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். யோசிக்கவே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே எந்த யோசனையும் அவர்கள் செய்யாமல் உடனே என்ன செஞ்சாங்க? முன் வந்தாங்க. நாங்க வாரோம், அல்லாஹ்வுக்காக, உங்களுக்காக, அல்லாஹ்வுக்கு உதவக்கூடியவர்களாக நாங்கள் வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த வசனம் சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே 52வது வசனத்திலே நாம் பார்க்கப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த சூரத்து ஸஃப்லே சொல்லி காட்டுகிறான். கமா கால ஈஸா இப்னு மரியம் லில் ஹவாரியீன மன் அன்சாரி இலல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹவாரியன்களிடத்தில், தம்முடைய தோழர்களிடத்திலே கேட்டார்கள், எனக்காக அல்லாஹ்வுக்கு உதவுபவர்கள் யார் என்று. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். வகஃபரத் ஃபஆமனத் தாயிஃபத்து மின் பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்களில் ஒரு பிரிவினர் ஈமான் கொண்டார்கள். வகஃபரத் தாயிஃபா, மற்றொரு பிரிவினர் நிராகரித்தார்கள் என்று அல்லாஹ் நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய அந்த சூரத்து ஸஃப் 61வது அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கிறார். இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் எதையாவது யோசித்தார்களா? இந்த உலகத்துல இதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது என்று பார்த்தார்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு உதவக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அவர்கள் உடனே முன் வந்தார்களா? இல்லையா? இந்த உலகத்தினுடைய லாபங்களை அவர்கள் எதிர்நோக்கினார்களா? இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களை அவர்கள் எதிர்பார்த்தார்களா? மனிதர்களுடைய ஏச்சு பேச்சுக்கும் அவர்களுடைய தொல்லைகளுக்கும் அவர்கள் பயந்தார்களா? இல்லை. மாறாக அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை மட்டும்தான், அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய அந்த நேசத்தை மட்டும்தான் அவர்கள் பார்த்தார்கள், முன்வைத்தார்கள், உடனடியாக பதிலளித்தார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹ் இந்த அறைகூவலை திருக்குரானின் மூலமாக விட்டுக் கொண்டிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ்,
நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலம் இந்த அறைகூவலை விட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்காக பதிலளிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் எழுந்திருக்கிறார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழக்கத்தை முன்வைத்த போது அவர்கள் அத்தனை தியாகத்துக்கும் தயாரானார்கள். தங்களுடைய சொந்த நாடை அவர்கள் விடுவதற்கு தயாரானார்கள். தங்களுடைய சொத்து பத்துகளை தியாகம் செய்வதற்கும் தயாரானார்கள். மக்களுடைய துன்பங்களையும் தொல்லைகளையும் பசி துக்கத்தையும், அது மட்டுமல்ல, இன்னும் அவர்கள் என்னென்ன கொடுமைகள் இழைத்தார்களோ எதிரிகள், அத்தனை கொடுமைகளையும் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். எதற்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதனுடைய அழைப்புக்காக தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகமும் அவர்கள் செய்தார்கள். மக்கா வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சந்தித்த இன்னல்கள் எத்தனை எத்தனை, அவர்கள் தாங்கிக் கொண்ட கொடுமைகள் எத்தனை எத்தனை, எல்லாவற்றையும் பொறுமையாக அவர்கள் சகித்துக் கொண்டார்களா இல்லையா? இதெல்லாம் எதற்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனை அவர்கள் உதவுவதற்காக. அல்லாஹ் இவர்களை குறித்து சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்திலே சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி. மூமின்களில் இத்தகையவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடன் அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்றும் நான் சாட்சியம் சொல்கிறேன் என்ற அந்த உடன்படிக்கை, அதுதான் அல்லாஹ்விடம் அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் சொன்ன அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் என்ற ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களும் மூமின்களில் இருக்கிறார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹபஹு. அவர்களில் தங்களுடைய பாத்தியதையை நிறைவேற்றியவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் மை யன்ததிர். அவர்களில் இன்னும் அதற்கான தருணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். எதை சொல்கிறான் அல்லாஹ்? உயிர் தியாகத்தை சொல்கிறான். தங்களுடைய பாத்தியதை என்பது, தங்களுடைய அந்த குறிக்கோள் இலக்கு என்பது உயிர் தியாகம். உயிர் தியாகத்தை நிறைவேற்றியவர்களும் அந்த மூமின்களிலே இருக்கிறார்கள். அந்த உயிர் தியாகத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். வமா பத்தலு தப்தீலா. இதில் அவர்கள் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்று அல்லாஹ் அவர்களை சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவுவான், உங்களுடைய பாதங்களை நிலைப்படுத்துவான். நீங்க வாங்க, முன்வாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக, அதனை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக, இந்த தீனை நீங்கள் நிலைநாட்டுவதற்காக, இந்த தீனை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்க முன்வாருங்க. உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான், உங்களுக்கு அல்லாஹ் உதவுவான் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா மூமின்களுக்காக வாக்குறுதி தருகிறான். இது சூரத்து முஹம்மது 47வது அத்தியாயத்திலே இருக்கிறது. எனவே யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவுவார், எந்த சந்தேகம் இல்லை. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை மிகைக்க செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை மிகைக்க செய்வான், அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான். யாரெல்லாம் சத்தியத்தினுடைய கொடியை உயர்த்தினார்களோ அல்லாஹ் அவர்களுடைய புகழை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உயர்த்துவான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே இந்த அல்லாஹ்வுக்கு உதவுவது என்பது, அல்லது அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவுவது என்பது ஏதோ அந்த போர்க்களத்திலே நின்று போராடுவது மட்டும்தான் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது.
அத்தகைய போராட்டங்கள் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தார்களா இல்லையா? எத்தனையோ போர்களை சந்தித்தார்களா இல்லையா? இந்த போர்களிலே நின்று நம்மளுடைய உயிரை தியாகம் செய்வது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவுவது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவுவது என்பது தொழுகையை நாம் முறையாக பேணி நடப்பதிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவுவது என்பது நம்முடைய பிள்ளைகளை திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் வளர்ப்பதிலே இருக்கிறது. அவர்களை அதிலே வார்த்தெடுப்பதிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவுவது என்பது நன்மையை ஏவி தீமையை தடுப்பதிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவுவது என்பது அவனுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதிலே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு உதவுவது என்பது அவன் தந்த செல்வத்தை நல்வழிகளிலே செலவழிப்பதிலே இருக்கிறது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவுவது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த உதவியினுடைய அல்லாஹ்வுடைய உதவியினுடைய அந்த ரகசியம் எதில் இருக்கிறது? அல்லாஹ் நமக்கு உதவுவான்னு சொல்லி வாக்களித்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவினால் அவன் உங்களுக்கு உதவுவான், உங்களுடைய பாதங்களை நிலைப்படுத்துவான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறானே, அந்த வெற்றியின் ரகசியம் என்ன? என்னுடைய அடுத்த வரியிலே சொல்லி முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நாம் பார்க்கின்ற அந்த வசனத்திலே சூரத்து ஸஃப் 61வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தினுடைய இறுதி பகுதியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅய்யதுனல்லதீன ஆமனு அலா அதுவிஹிம் ஃபஅஸ்பஹு லாஹிரீன். நம்பிக்கையாளர்களை அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக நாம் பலப்படுத்தினோம், அவர்களுக்கு உதவி செய்தோம், அவர்கள் வெற்றியாளர்களாக உருவானார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த உம்மத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம், இந்த முஸ்லிம் சமுதாயம் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக உதவி வந்து விடுமா? அல்லாஹ்வுடைய உதவி வந்து விடுமா? வராது. அல்லது அவர்கள் ஆயுதங்களை தாங்கி போராட்டத்திலே ஈடுபட்டு விட்டார்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய உதவி வந்து விடுமா? வராது. அவர்கள் முழுமையாக அல்லாஹ்விடத்திலே திரும்புவதன் மூலமாகத்தான் அந்த உதவி அவர்கள் தட்டி பறிக்க முடியும். அவர்கள் முஸ்லிம்கள், இந்த உம்மத், இந்த சமுதாயம் முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட வேண்டும். யா அல்லாஹ், நீ என்ன சொல்லுகிறாயோ அதனை நான் செயல்படுத்துவதற்கு தயார். உன்னுடைய மார்க்கத்தை, உன்னுடைய தீனை என்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதற்கு தயார். என்னுடைய பிள்ளைகளை அதிலே வார்த்தெடுப்பதற்கு தயார். என்னுடைய குடும்பத்தை அதிலே வார்த்தெடுப்பதற்கு தயார். என்னுடைய செல்வத்தை உன்னுடைய வழிகளிலே நாம் செலவு செய்வதற்கு தயார் என்று அவர்கள் எப்போது முன்வருகிறார்களோ அதுலதான் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் தட்டி பறிக்க முடியும். பதில் போர்ல பாருங்க, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? வெறும் 313 பேர் தான். எதிரிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 1000 பேர். அல்லாஹ் யாருக்கு வெற்றியை கொடுத்தா? 1000 பேருக்கா? இல்லை. 1000 பேர்களிடத்திலே வலுவான ஆயுதங்கள் இருந்தன. 313 பேரிடத்திலே எந்த ஆயுதமும் இல்லை, 1-2 தவிர. வெற்றி யாருக்கு கொடுத்தான்? மூமின்களுக்கு கொடுத்தான். எதனால் கொடுத்தான்? அவர்கள் முழுவதுமாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். அவர்களுடைய ஈமானுக்காக அல்லாஹ் கொடுத்தான். வலக்கது நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் மிகவும் மைனாரிட்டியாக, சொற்பமான எண்ணிக்கையிலே இருந்தும் அல்லாஹ் பத்ரிலே உங்களுக்கு உதவி செய்தான். ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் திகழ்வீர்கள் என்பதற்காக என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அதனை நினைவுபடுத்தி காட்டுகிறான் சூரத்து ஆல இம்ரானிலே. எனவே அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது நாம் அல்லாஹ்வுடன், அல்லாஹ் விஷயத்தில் உண்மையாக நாம் நடந்து கொள்வதில் தான் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அதிகாரத்தை தருவான் என்ற அந்த வெற்றி இருக்கிறதே, அந்த வெற்றியின் ரகசியம் இருக்கிறதே, அது எதிலே இருக்கிறது?
இந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக நிலைத்திருப்பதிலே இருக்கிறது. எப்போது இந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக நிலைத்திருக்கிறோமோ அப்போது அல்லாஹ் இந்த பூமியை ஆள்வதற்கான தகுதியை இல்லை, ஆள்வதற்கான வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்குவார். எனவே அது மட்டுமல்ல, கண்ணியத்தினுடைய ரகசியம் எதிலே இருக்கிறது? இந்த இறை மார்க்கத்திலே நாம் பற்றி பிடிப்பதிலே இருக்கிறது. இந்த இறை மார்க்கத்தை எப்போது நாம் இறுக பற்றி கொள்கிறோமோ, பிரிந்து விடாமல், அப்போது அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கண்ணியத்தை தருவார். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன, அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்மளுடைய எத்தனை நேரங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாம் செலவு செய்திருக்கிறோம்? குர்ஆனை கற்பதற்கு, அதனை கற்றுக்கொள்வதற்கு, அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நாம் நம்முடைய நேரங்களில் எத்தனையை நாம் செலவு செய்திருக்கிறோம்? எத்தனை பேரை நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் அழைத்திருக்கிறோம்? எத்தனை நன்மைகளை நாம் பரப்பி இருக்கிறோம்? மக்களுக்கு மத்தியிலே நாம் பரப்பி இருக்கிறோம். எத்தனை தீமைகளை எதிர்த்து நாம் போராடி இருக்கிறோம்? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் மிகவும் குறுகிய வாழ்நாளா இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு குறுகிய வாழ்நாளை தான் தந்திருக்கிறார். நம்ம 300 வருஷம் 400 வருஷம் இந்த உலகத்துல வாழ போறோமா? இல்லை. நாம் கொஞ்ச காலத்துக்குத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ போகிறோம். இந்த உலகத்தினுடைய சுக எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நிலையில இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமா? தொழுகைகளை நாம் முறையாக பேணுகிறோமா? குர்ஆனை நாம் முறையாக தொடர்ந்து நாம் கற்று வருகிறோமா? அதனுடைய அர்த்தங்களை புரிந்து வருகிறோமா? அதனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்கிறோமா? குர்ஆன் ஹதீஸ் வகுப்பிலே நாம் பங்கெடுக்கிறோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதற்கான அந்த முயற்சியிலே நாம் ஈடுபடுகிறோமா? இப்படியெல்லாம் நம்மை நாமே கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு உதவக்கூடியவர்களாக நாம் திகழ்வோம். எல்லாம் அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.